இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம் தமிழரசன். வணக்கம் பிரதர். தாவேக தலைவர் விஜய் கிட்டத்தட்ட சென்னையில குறிப்பா பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டிட்டா ஜெயிச்சிருவாரா? எப்படி அதை எடுத்துக்க? ஆமா, ஆக்சுவலா என்னன்னாக்கா பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில பேர் வந்துட்டு அவர் தவிர்ப்பாரு எலெக்ஷனை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டியிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அவர் போட்டியிடாம போனா வந்துட்டு ஒட்டுமொத்த கட்சியினுடைய மொராலே இல்லாம போயிடும். இப்போ அது வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஒரு தனிநபரால கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அவரை வச்சுதான் எல்லாருக்கும் வாக்குகள் அப்படின்னும் பொழுது அவரே போட்டியிடலைனாக்கா ஒரு சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதால நிச்சயமா போட்டியிடுவாரு. அவரே தன்னுடைய செல்வாக்கை குறைச்சிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு அவர் ஒரு 30-40% வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருக்காரு, முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெருங்கனவுல இருக்காரு அப்படிங்கிறதா விட்டுருவோம். நம்ம கணிப்புப்படி ஒரு 12-15% அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஒருவேளை அவர் போட்டி இல்லைன்னா அது 10 ஆயிடும் இல்லையா, இல்ல 9 ஆயிடும் இல்லையா? அப்ப அதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாரு, கண்டிப்பா போட்டியிடுவார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. பெரம்பூர்ல தான் போட்டியிட போறாருங்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளார இருந்து. ஆதவர்ஜனா பேசும்போது தலைவர் பெரம்பூரை தான் குறி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேடையில சொன்னாரு. நான் கூட பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ பெரம்பூர்ல போட்டிக்கிட்டா விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லார்ஜர் ஸ்கேல்ல பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், விஜய்க்கு எந்த பகுதியில் அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது சென்னை பகுதியில் தான் அதிகமான செல்வாக்கு இருக்கு. 20% வாக்குக்கு மேல பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய தொகுதிகளில். ஆக இந்த 20% அப்படிங்கிற அந்த மார்க் சென்னையில ஈஸியா எட்டுவாங்க. அவங்க சென்னை மாவட்டத்தில் அந்த 16 தொகுதிகளில் ஓவராலா ஆவரேஜா ஒரு 20%, 18 to 20% எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் அந்த அளவு கிடையாது. சென்னை, அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அது திருவள்ளூர் மாவட்டமா இருக்கலாம், இல்ல காஞ்சிபுரமா இருக்கலாம், இதை ஒட்டி இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா இந்த ஆவடி, அம்பத்தூர் அந்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அவுட்ஸ்கர்ட்ஸை சொல்றேன் நான். ஆக இங்கதான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா விஜயனுடைய ஆப்ஷனும் என்னவா இருக்குனாக்கா சென்னையில போட்டி இருந்தா தான் இருக்கணும். வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குனாக்கா அப்ப அங்கதான். நம்ம இன்னோட கலாச்சாரா பேசியிருந்தோம், ஒட்டுமொத்த தாவேகாவினுடைய முகங்களும் சென்னையில் தான் இறங்குறாங்க, உத்தேச பட்டியெல்லாம் வெளியாகி இருந்தது. இப்போ அதை பார்க்கும் சென்னை தான் ஆட்டோமேட்டிக்கா அவர் அப்படின்னும் போது அப்ப எந்த தொகுதியை சூஸ் பண்றது அப்படின்னு வரும்போது அவங்க பெரம்பூரை சூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க வி, ஏன்னா அவர் வி மேல அவருக்கு ரொம்ப ஆசை, அதனாலதான் ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி, அந்த அதுவுமே அந்த ஊர் பேருமே கூட வி தான் நினைக்கிறேன், அந்த விக்கிரவாண்டி சாலை, வி சாலை. அப்ப அந்த மாநாடு போட்டதுல இருந்து அந்த வி சென்டிமெண்ட் உள்ள ஆளு, அதனால விருகம்பாக்கத்தை தேர்ந்தெடுப்பாரு, அப்படின்னா வேளச்சேரி தேர்ந்தெடுப்பாரு. இந்த வியை வச்சு கொஞ்ச நாள் பஞ்சாயத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது பெரம்பூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த வி சென்டிமெண்ட் வச்சுலாம் ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அட்லாஸ்ட் அவங்க கட்சிக்கு எங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத இன்டர்னல் சர்வே எடுத்திருப்பாங்க. அப்ப வட சென்னையில இருக்கு, சென்னையில செல்வாக்கு இருக்கு. அப்ப சென்னையில எங்க அதிகமா செல்வாக்கு இருக்குன்னு போது வட சென்னையில செல்வாக்கு இருக்கு. வட சென்னையில ஏன் செல்வாக்கு இருக்குனாக்கா வட சென்னை மக்களோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. யாருக்கு மக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், கனெக்டிவிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்ல அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது ஒரு செல்வாக்குங்கிறது அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் எந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாருனாக்கா விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்தாரு. அதே போல ரிஷிவந்தியத்துல அடுத்து போட்டிக்கிட்டாரு. ஏன் அந்த பகுதிக்கு போனார் அவர்னாக்கா விஜயகாந்தனுடைய படங்கள் பெரும்பாலும் சி சென்டர்ல நல்லா ஓடும், பி சென்டர் நல்லா ஓடும். அப்ப அந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு அதிகமா இருந்தது. அங்கேயே நிறைய கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் விஜயகாந்துக்கு ஃபேன்ஸா இருந்தாங்க அப்படிங்கறதால அந்த பகுதியை போய் தேர்ந்தெடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு தொகுதியில வென்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல கமல் வரும்பொழுது கமலுடைய ஆடியன்ஸ் ஏ ஆடியன்ஸ், ஏ சென்டர் ஆடியன்ஸ். அப்ப கமல் அரசியலாமே ஒரு எலைட் அரசியலா, ஒரு எலைட் பொலிட்டிஷியனா தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அவர் வரும்பொழுதே கையை கட்டிக்கிட்டு நான் இடதுசாரி கிடையாது வலதுசாரி கிடையாது, நான் மையம், ரெண்டு பக்கமும் கால வைப்பேன் அப்படின்லாம் பேசும்போது அது ஈஸியா அந்த மேல்தட்டு மக்களை கவரக்கூடிய வண்ணமா இருந்தது. அதனால சவுத் சென்னையில அவருக்கு பெரிய ஆதரவு வந்தது, அர்பன் பிளேசஸ்ல நிறைய ஆதரவு இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் யாரோட கனெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விஜய் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. குறிப்பா எல்லா ஆடியன்ஸ் ஏ பி சி எல்லா ஆடியன்ஸ் கூட இருக்கும் பொழுது அடித்தட்டு மக்களோட ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்காரு. இப்ப விஜயோட ஃபேன்ஸ் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் எல்லா செக்டார்ஸ்லயும் இருப்பாங்க. வெறித்தனமா அவருக்கு பால் அபிஷேகம் பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன், தன்னுடைய சத்துக்கு மீறி சில விஷயங்களை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருனாக்கா வட சென்னை மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள், கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பசங்க,
இன்னும் நிறைய சின்ன சின்ன பேரூராட்சி ஊராட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறது. அப்ப அவர் கிளவரா என்ன பண்றாரு, சவுத் சென்னை விட நம்மளுக்கு வட சென்னை நமக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு வட சென்னைக்கு போறாரு. அப்ப அந்த இடத்துல எங்க வந்துட்டு நிறைய உழைப்பாளிகள் இருக்கிறாங்க, உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க, ஒரு ஏக்கம் இருக்கும்ல அவங்களுக்கு, நம்ம வாழ்க்கை நாளைக்கு மாறிடாதா, இல்ல அடுத்த வாரம் மாறிடாதா, அடுத்த வருடம் மாறிடாதா, இப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஏக்கத்தோடவே கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப பெரம்பூரை சூஸ் பண்றாரு. அங்க இன்னும் சில ஃபேக்டர்ஸும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய உழைப்பாளிகள் இருக்கிற ஒரு பக்கம், அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கேயே வந்துட்டு ஓரளவுக்கு சிபிஎம் ஓரளவுக்கு வெயிட்டா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது வெயிட்னாக்கா அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு இல்ல, அங்க செல்வாக்கு இருக்கு, காரணம் வந்து அங்க தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த புள்ளியில அந்த கண்ணோட்டத்தை அதே போல ஓவராலா நீங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, வட சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவ வாக்குகளும் பாத்தீங்கன்னாக்கா சேர்த்து ஒரு ஓவராலா ஒரு 10 to 15% இருக்கும். பட்டியலின மக்களும் வட சென்னையில இருக்காங்க. ஓவரால சென்னை வந்து திமுக கோட்டையா இருக்கு. ஆமா, அப்படி திமுக கோட்டையில விஜய் போட்டிடுறாரு. விஜய்னால ஜெயில திமுக கோட்டைன்னு அவர் கன்சிடர் பண்ணல, நமக்கே அதான் பலனுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திமுக தாண்டி சேகர்பாபுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பெரம்பூரை தாண்டி விஜய்னால ஜெயிக்க முடியுமா? அதான் இப்ப அங்க போயிட்டாப்ல. இப்ப அந்த இடத்துக்கு களமாட போறாரு அப்படின்னு உடனே அவருக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க வந்துட்டு பேசு பொருளா மாறணும். இப்ப இது மும்முனை போட்டியா மாறுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு விஜய்க்கு ஜெயிக்கிறது ஈஸி. ஒரு மும்முனை போட்டி, 3 டஃப்பான ஃபைட்டர்ஸ் வந்துட்டு உள்ள வராங்க அப்படின்னும் பொழுது, உதாரணத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 2 வந்துட்டு வெட்டரன்ஸ் யாருனாக்கா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே களத்துக்குள்ள வராங்க, கூட டிவிக்கு வந்து ஃபைட் பண்ண போகுது அப்படின்னாக்கா அந்த இடம் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தர் ஆகும்னு தோணுது. எனக்கு ஸ்மூத்தர் ஆகும். ஏன்னாக்கா இப்ப எனக்கு டிஎம்கேவும் வலுவா போட்டி போடுறாங்க, ஏடிஎம்கேவும் வலுவா போட்டி போடுறாங்க. ஆனா ஏடிஎம்கே பெரம்பூர் தொகுதியே பாமக அதான் அந்த புள்ளியில தான் வரேன் நான். என்னன்னா இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அங்க களமாடினாங்கனாக்கா டிவிகேக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் விக்டரி அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா திமுகவும் நல்ல வேட்பாளர், அதிமுக நல்ல வேட்பாளர், அவங்க கணிசமான வாக்குகளை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த புள்ளியில விஜய் வந்து குறுக்கால வந்து போயிடலாம் தன்னுடைய சொந்த செல்வாக்க. இப்ப திமுக ஒரு 30% எடுக்குது, அதிமுக ஒரு 25% எடுக்குது. அப்ப அந்த புள்ளியில விஜயால ஒரு 33% எடுத்தாலே விஜய் ஜெயிச்சிட முடியும். மாறா இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இப்ப அது வந்துட்டு பாமகவுக்கு கொடுக்கப்பட்டுட்டு, பாமகவுக்கு அந்த அளவுக்கு அந்த தொகுதி செல்வாக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2016 அவங்க தனிச்சு நின்னப்ப அவங்க வாங்கின ஓட்டுங்கிறது வந்துட்டு 4000க்குள்ள 3900 சுச்சம் தான். அப்ப பாமக தன்னுடைய செல்வாக்குல எதுவும் பண்ண முடியாது. இதுவே பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு அதிகம். அவங்க வந்துட்டு அதிமுக கூட மெர்ஜ் ஆகிறப்ப, அதிமுக கூட்டணி வைக்கிறப்ப அவங்களுக்கு வெற்றிங்கிறது அந்த ஹெவியா அந்த ஃபோர்ஸா மாறுவாங்க. அப்ப இங்க அதிமுகவை நம்பிதான் பாமக களமாட வேண்டியது இருக்கு. ஆனா அதிமுக கேட்டஸ் வந்துட்டு ரெட்டலைக்கு கொடுக்குற அந்த ஈர்ப்பையோ கவனத்தையோ நீங்க அந்த மாம்பழத்துக்கு கொடுப்பாங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் ஆகுது. அப்படி இருக்கு. அப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு அதிமுக வாக்காளர்கள் யாரை சூஸ் பண்ண போறாங்க, அந்த ஓவர்ஃப்ளோ, அதாவது ஃப்ளோட்டிங் ஆகிற வாக்காளர்கள் இருப்பாங்க தெரியுமா. அர்ஜென்ட் ஏடிஎம்கே காரன் வந்துட்டு ரெட்டலைக்கு தான் போடுவான், அப்படி இல்லைன்னா அங்க நிக்கக்கூடிய பாம்பழத்துக்கு தான் போடுவான் கூட்டணி கட்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளோட்டிங் வாக்காளர்னு எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. நம்ம கட்சி நின்னா போட்டுக்கலாம், வேற கட்சி நின்னா நம்ம யோசிப்போம், வேட்பாளரை பார்ப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க தெரியுமா. அவங்க யாரை சூஸ் பண்ண போறாங்க, லோக்கல்ல நமக்கு வேலை செய்யக்கூடிய, லோக்கல்ல நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே கேண்டிடேட் சூஸ் பண்ண போறாங்களா, இல்ல இவரு பர்சனாலிட்டி, ஒரு பெரிய தலைவர், இவரு புதுசா உருவெடுத்திருக்காரு விஜய் அப்படிங்கிற புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியில திமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகுது, தாவேக என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய வெற்றி இருக்கு. விஜய் எந்த அளவுக்கு நுட்பமா அந்த களத்தை கவனிக்க போறாரு. ஏன்னா இப்ப அவருடைய ஒரே டாஸ்க் என்னன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகள் வந்துட்டு ஃப்ளோட் ஆக போகுது. அதாவது அந்த அதிமுக வாக்குகள் ஃப்ளோட் ஆக போகுது. அதை வந்து திமுக சாமர்த்தியமா, நாங்களும் திராவிட கட்சி, விஜயை வீழ்த்தி, அதாவது உங்களுக்கு நான் உங்க கூடவே கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்க போற கேண்டிடேட் நான் அப்படின்னு அந்த கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்குகளை வந்துட்டு திமுக பக்கம் சேர்த்துக்கிட்டாருனாக்கா திமுக ஜெயிச்சிடும். இல்ல நான் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட், நான் வெற்றி பெற்றா நான் போய் சட்டமன்றத்தை போய் உங்களுக்காக பேசுவேங்கிற அந்த நம்பிக்கை அந்த மக்கள் கிட்ட கொடுத்து விஜய் எடுத்துக்கிட்டாருனாக்கா விஜய் ஜெயிச்சிருவார். ஆனா இந்த புள்ளியில விஜய்க்கு டஃப்னஸ் இருக்குது. இருமுனை போட்டியா மாறுறப்ப இங்க அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஆளா இருக்க போறதே வந்துட்டு அதிமுக வாக்காளர்கள் தான். தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் கூட முழுசா இல்ல, நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னமும் விஜய் தேர்தல் களத்துக்கே வரலை. ஆமா, இப்ப ஆனா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வந்துட்டு
பட்டியல வெளியிட்டாங்க. அதுக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஆமா, வரப்போகுது. 28ஆம் தேதி. இது வரைக்கும் ஏன் வரல? 1 மாசம் கூட முழுசா இல்லையே. அதுதான் அவங்க நம்ம அப்ப அதை தாவேகா பரவாயில்லை. மீதான நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இருந்து போயிடாதா? இல்ல அது போயிடுச்சு. அது நீங்க வந்துட்டு பல இடங்கள்ல போயிடுச்சு. சென்னை மாதிரியான இடங்கள்ல மட்டும் இன்னும் அந்த ஈர்ப்பு இருக்குது. ஆனா நீங்க உள்ள கிராமப்புறங்கள் நீ சென்னையிலே போயிடுச்சு. நம்ம நிறைய பேட்டிகள்ல பார்க்கிறோம். ஒரு அம்மா பேசுறாங்க, நாங்க வந்துட்டு டிவிகேவை தான் ஆல்டர்னேட்டா யோசிச்சோம், ஆனா இப்போ வந்துட்டு எங்களால யோசிக்க முடியல, ஏடிஎம்கே எடப்பாடி தான் வரணும் அப்படிங்கிற பேசுபொருளுக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு. ஒருத்தவங்க வந்துட்டு கட்சியை வழி நடத்தவே தெரியல, கட்சி செயல்பாடுகளே இல்லை, அந்த அம்மாவே குறிப்பிடுறாங்க, இவங்க பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. அப்ப மக்கள் வந்துட்டு ஏனோதானு வாக்களிக்கவும் தயாரா இல்லை. அப்ப அந்த புள்ளியில அது ஏடிஎம்கே சாதகமா தான் போய் மாறுது. அது எப்பயும் கடைசியில வந்து டைட் கான்டெஸ்டா போய் நிற்கிறப்ப டிஎம்கே மாற்று ஏடிஎம்கே தான் போய் நிப்பாங்க. இப்ப அந்த புள்ளியெல்லாம் தவற விட்டுட்டாரு விஜய், உண்மையிலே தவற விட்டுட்டாரு. ஆனா அவருடைய கான்ஸ்டன்சில வந்துட்டு அவர் ஜெயிப்பதற்கான முயற்சி இப்ப கூட எடுக்கலாம். ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஆள் வந்துட்டு எந்த நேரத்திலயும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். அப்ப அங்க திமுக என்ன பவர் பாலிடிக்ஸ் பண்ண போகுது, திமுகவுடைய கேம் என்னவா இருக்க போகுது, திமுக உன்னிப்பா அதை கவனிக்க போதா, இல்ல அதிமுகவும் சேர்ந்து ரோல் பிளே பண்ண போதா, விஜயை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு இடையில வந்துட்டு இந்த அண்டர் டீலிங்கிறது பல இடங்கள்ல நடக்கும். அவங்க 2 பேரும் வந்துட்டு எதிரி கட்சி தான் அவங்க 2 பேருக்கு. ஆனா சில இடங்கள்ல அந்த காம்ப்ரமைஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா நம்மளை தாண்டி ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற புள்ளியில எல்லாத்தையும் அணுகுவாங்க. ஒருவேளை திமுக இப்படி யோசிச்சுது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கே அது சும்மா தான் கொடுத்துருக்காங்க அந்த தொகுதியை. நம்ம வந்து 18 அவரு நேற்று ஸ்பீச்சில் கூட சொன்னாங்க, யாரோ கேள்வி கேட்டாங்க, என்னங்க விஜய் நிக்கிற இடத்துல போய் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டீங்களேங்க, நீங்க நிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா கட்சியும் வந்து பலமான கட்சி தான், கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தான் பலமானவங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா ஒருவேளை அதிமுக உள்ளடியா நீங்க வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை பார்க்காதீங்க, வந்துட்டு திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஃப்ளோ அப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டைட் கான்டெஸ்ட் போகும். ஆனா மாறா அதான் சொல்றேனே, விஜய் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரா மக்கள்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிட்டாரு, பெரம்பூர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப நிச்சயம் கட்டாயம் விஜய்க்கு வந்துட்டு பெரம்பூர்ல ஒரு 35% வாக்குகள் விழுங்க, 30% வாக்குகள் கட்டாயம் விழப்போகுது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப வின்னிங் பர்சன்டேஜ்ங்கிறது வந்துட்டு ஒரு 1000 ஓட்லயோ 2000 ஓட்லயோ அப்படிதான் இருக்க போகுது, ஒருவேளை டைட் கான்டெஸ்டா மாறிச்சுனாக்கா. ஆனா இதையெல்லாம் தாண்டி நான் வந்து நம்பிக்கைக்குரியவன் சொல்லி அவர் பெரிய வெற்றி பெற்றுட்டாருனாக்கா அது அவர் சாமர்த்தியம் தான், விஜயோட சாமர்த்தியம் தான். இதுல நீங்க சொன்ன மாதிரி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ண போறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவருடைய வெற்றியை தடுக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறதான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். விஜயோட வெற்றியே இவ்வளவு பெரிய டஃபா இருக்கு, இவ்வளவு பெரிய கேள்விக்குறியா மாறி போயிருக்குன்னா விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, செங்கோட்டையன் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் உங்ககிட்ட முன்னாடியே ஒரு பேட்டியில சொன்னேன், அவங்களால ஒரு 2 தொகுதி ஜெயிக்க முடியும்னாக்கா அந்த 2 தொகுதி சென்னையில இருந்தா இருக்கும். அது நடக்க வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதி, ஒன்னு விஜய் நிக்கிற தொகுதி கன்ஃபார்ம் ஷோர் ஷாட், ஒரு 2ஓ 3ஓ நீங்க எப்படின்னா வச்சுக்கலாம். ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓட் டைனமிக்ஸ் சில நேரங்களில் நம்ம கணிக்க முடியாது, ஒரு அசம்ஷனா தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு வந்து அது ஒன்னா கூட சுருங்கி போகலாம், அது விஜயா கூட சுருங்கி போகலாம், இல்ல வந்துட்டு விஜயே இல்லாம கூட போகலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு சென்னையிலங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். அந்த அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஒரு 2 முதல் 3 இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சென்னை ஒட்டுமொத்த தொகுதியிலையும் பலமா திமுகவும் அதிமுகவும் மட்டுமே களமாட போறது கிடையாது. கூட்டணி கட்சிகள் எங்கேயோ சில இடங்கள்ல போட்டிடுவாங்க, சில இடங்கள்ல திமுக கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி கட்சி போட்டிடுவாங்க. அப்ப அந்த புள்ளியில ஒரு தாவேக்கா நிக்கிறாங்க, அந்த இடத்துல தாவேக்கா சப்போர்ட் இருக்குனாக்கா அந்த கூட்டணி கட்சிகளை வீழ்த்தி தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான புள்ளி, ஏற்கனவே நம்ம அரசியலா பெரம்பூர் வந்து திமுக கோட்டைன்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கத்துல தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்கள் அந்த பகுதியில் அதிகமா இருக்காங்க, அவங்க திமுக வாக்களிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக ரசிகர்களும் சென்னையில் அதிகம் இல்ல, அந்த குறிப்பா பெரம்பூர்ல உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அஜித் தல ரசிகர்களும் பெரம்பூர் தொகுதியில் அதிகம். இல்ல நீங்க சூர்யா ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் இல்ல, அது சூர்யா ஏன் கேட்க வரனா, இவங்க எல்லாரும் கூடயும் தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் ஆல்ரெடி வாக்கிய சண்டை போட்டு வச்சிருக்காங்க, சண்டை. அதுதான் நீங்க இப்ப அந்த ரசிகர்களுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு சாதகமாவோ தாவேக்காவுக்கு வெறுப்பான அகைன்ஸ்டான ஓட்டா மாறிடாதா? இல்ல அதான் அது முழுமையா மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லைங்க. 18 to 30 இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளதான் அந்த இதுவா இருக்கும். அதை தாண்டி அரசியல் அணுகிறவங்க வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதா. நீங்க கடந்த காலங்களில் நான் பல வாட்டி சொல்லிருக்கேன், ரஜினியோட வாய்ஸ்லாம் வந்துட்டு பெரிய வாய்ஸே கிடையாது. ராமதாஸ் பெரம்பூர் தொகுதி உழைக்கும் எந்த தொகுதியா இருந்தாலும் அவரு அவன் எப்படிதான் பாப்பான், ரஜினி களத்துக்கே வரல, ஒரு கோழை ரஜினி
இப்ப நீங்க ரஜினி ரசிகர்களுடைய பார்வையில பாருங்க. அதுதான் சொல்றேன் நானு. நீங்க நீங்க ரஜினியை வந்துட்டு நீங்க ரஜினி ரசிகர்களையும் விஜய் ரசிகர்கள் மாதிரி சுருக்குறீங்க பாருங்க. ரஜினி ரசிகர்ல மட்டமா நினைக்கிறீங்க நீங்க. ரஜினி ரசிகர்கள் வந்துட்டு வெறுமனே வந்துட்டு என்ன ப்ரௌடா நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டா இல்ல நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னா, அவங்க தலைவரை பேசிட்டாங்க, ஏதோ ஒரு விமர்சனம் யாரோ ஒருத்தர் வச்சிட்டாரு, விஜய் கூட வைக்கல, அது ஒரு ஆதவர்ஜனா. விஜய் கண்டிக்கல, ஆதவர்ஜனா ஒரு கேரக்டர் வச்சிட்டாரு. விஜய் கண்டிக்கலனா ஆதவர்ஜனா பேசுறத விஜய் ரசிக்கிறாரு, விஜய் இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் நீங்க ரஜினிக்காக ஒருத்த வந்து ஓட்ட தீர்மானிச்சு போடுவான்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அவன் அரசியல் சுருக்குறீங்க பாருங்க நீங்க. ரஜினி ரசிகர்கள் பெரம்பூர் உழைக்கும் மக்கள் அதிகம். முதல்ல ரஜினி ரசிகர்கள் வந்துட்டு ரஜினிக்கு ஓட்டு போடுவாங்கிறதே அபத்தம். விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறதே அபத்தம். ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. வாக்காளரா போகும்போது பாதிக்காதான்னு கேட்கறேன். பாதிப்பு தான் சொல்றேனே, அது ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மின்றானே. ரஜினி வாய்ஸ் கொடுத்தலாம் ஒரு பிரளயத்தை உருவாக்க முடியாது. ஒரு அஜித் வாய்ஸ் கொடுத்தலாம் பிரளயத்தை. அஜித் வந்து சொல்லிட்டாரு நாளைக்கு வந்துட்டு அதிமுக ஓட்டு போடாதீங்கன்றாரு. அதிமுக தோத்துருமா? இல்ல திமுக ஓட்டு போடாதீங்கன்றாரு, திமுக தோத்துருமா? அது ஒரு சின்ன ஃபேக்டர். நீங்க சொன்ன சின்ன ஃபேக்டர் நான் ஏத்துக்கிறேன். பல ஃபேக்டர் அதே மாதிரி திமுக எதிராகவும் இருக்குல்ல, அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்ல. இப்ப திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து மொத்தமா கன்சாலிடேட் ஆயிருந்தது. இப்ப விஜய் மீது ஈர்ப்பு இருக்கு, ஓப்பனா கிரவுண்ட்ல தருது. சிறுபான்மையினர்கள் சொல்றாங்க திமுக அப்படின்னா எங்களுக்கு செஞ்சிருச்சு, எங்களை வாக்கரசியலுக்காக பயன்படுத்திச்சு, வேற என்ன பண்ணுச்சு, நாங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, பாஜக கூட அவர் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் பக்கம் போறாங்க. அவர் பாஜகவை கடுமையை எடுத்துக்கல அப்படிங்கறதெல்லாம் அவங்க பாக்கல. அவரு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாருங்க, நான் ஓட்டு போறேன். அப்ப அந்த ஓட்டுல இவருக்கு வருது இல்லையா? அப்ப இது எல்லாம் சேர்ந்த மிக்ஸ்அப் தான் வந்துட்டு ஒரு தேர்தல் களம் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப அந்த புள்ளியில விஜய்க்கு வந்துட்டு அந்த அட்வான்டேஜ் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு தொகுதியில அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா சென்னையில 2-3 தொகுதிகளில் தாவேக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உள்ளடி வேலை யார் பார்க்க போறா? திராவிட கட்சிகள் ரெண்டும் வந்துட்டு இவரை தடுக்க போதா இல்ல ஃப்ரீயா விட போறாங்களா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. 2 பேரும் ஆனா ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு புதுசா சட்டமன்றத்துல வந்துட்டு பேசுறதையோ இல்ல புது கட்சி உருவாகி, ஏன்னா 4 பேர் ஒரு சட்டமன்றத்துக்கு வந்துட்டாரு, ஒரு 2 பேர் 3 பேர் சட்டமன்றத்துக்கு வராங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய குரல் அங்க எழும்புறப்ப அந்த கட்சி இன்னும் கவனம் பெற ஆரம்பிக்கும். அந்த கட்சி வந்துட்டு பெருசா பேசு பொருளா மாற ஆரம்பிக்கும். இப்ப நீங்க மற்ற கட்சிகள் வேற, அவங்க கூட்டணி கூட சேர்ந்து அந்த கட்சிகள் சட்டமன்றத்துக்குள்ள போறது வேற. இப்ப நீங்க கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அது வேற. ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதங்கிறது வந்துட்டு 0. சம்திங் இருக்கும், அப்படின்னா 1% இருக்கும். அதே போலதான் விசிகா, அதே போலதான் மதிமுக. இவங்க வர்றது வேற, ரசிக்கிறது வேற. அதே போல காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி கடந்த காலங்கள் இருக்கு, அதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. காங்கிரஸ் கூட வளரக்கூடாதுன்னா அந்த கட்சி நினைக்கும் திமுக, பாஜக வளரக்கூடாதுன்னா அதிமுக நினைக்கும். அப்ப அந்த புள்ளியில விஜய்ங்கிற ஃபேக்டர் வந்து கண்டிப்பா 12%, 5% இருக்குன்னு பொழுது அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அந்த என்ட்ரியில நாளைக்கு அவரு இப்ப நம்ம அவர் பண்ற அரசியல்லாம் பார்க்கும்போது அதை 15 கூட அவர் திருப்பி 8 கொண்டு வந்து விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் சட்டமன்றத்துக்கு போனா கூட சொல்றீங்க அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது 15ங்கிறது 8 கொண்டு போற நிலைமையில் தான் அவர் இப்ப நடவடிக்கை. இன்னைக்கு நம்ம அவருடைய செயல்பாடு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ் ஆன ஒரு இது லைஃப் இருந்தது இல்ல பொலிட்டிக்கல்ல, அத விஜய் கோட்டை விட்டுட்டாரா? பிரைட்னஸ் ஆன லைஃப் எல்லாம் கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய விஜய் கொடுத்துட்டு அவர் விஜயே உடைச்சிட்டாரா? இல்ல, அது வந்து ஒரு பிம்பம் தான். அந்த ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது விஜய் வந்தா. நீங்க விஜய் கடுமையா உழைச்சிருந்தா கூட எவ்வளவு சதவீதம் வாங்கியிருப்பாரு நினைக்கிறீங்க? 5 தாண்டி இருக்க மாட்டாரு, 12-5 தாண்டி இருக்க மாட்டாரு. இப்ப அதுவும் குறையுமோன்றதான் டவுட் இப்ப நம்மளுக்கு. இப்ப விஜய் கடுமையா களத்துல போராடி உழைச்சி அங்கங்க ரோட்ல கீட்ல போயிருந்தா சிரஞ்சீவி மாதிரி ஒரு 14% வாங்கியிருப்பாரு, 5% வாங்கியிருப்பாரு, ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. சிரஞ்சீவி ஒரு 14 தொகுதி ஜெயிச்சாரு. ஆனா அவரே கட்சியை கழிச்சிட்டு ஒரு வருஷத்துல காங்கிரஸ் சேர்த்துட்டு போயிட்டாரு. ஆக அந்த உழைப்ப கூட இவர் போடல. அந்த உழைப்ப போடாததால தான் இவர் குறைய போகுதுன்ற நானு. அதுக்காக இவரு கடுமையா உழைச்சிருந்தா ரோட்ல இறங்கி நடந்திருந்தா கூட இவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னா இவ்வளவுதான் ஓட்டு இருக்கும். அப்படியே ஒரு ட்ரெடிஷனல் பார்ட்டி இருக்கு திமுக அதிமுக மாதிரியான ஒரு பேஸ், கோர் பேஸ் உள்ள அவங்களுடைய டு த ஒஸ்ட் எலெக்ஷன்ல கூட அவங்க வந்துட்டு 20% ஹோல்ட் பண்ணிருக்காங்க, 22% ஹோல்ட் பண்ணிருக்காங்க, 25 ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலாம் அப்படி போக மாட்டாங்க. நீங்க திமுக வரலாறு எடுத்து பார்க்கலாம், அதிமுக வரலாறு எடுத்து பார்க்கலாம். 91ல ராஜீவ்காந்தி படுகொலையில கூட 20% ஹோல்ட் பண்ணிச்சு திமுக. இப்ப நீங்க இவ்வளவு கட்சி பிளவு, கட்சி பிரிவு, தென் மாவட்ட கன்சாலிடேஷன் இதெல்லாம் தாண்டி கூட 23% ஓட்டை வந்துட்டு அதிமுக ஹோல்டு பண்ணுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது. அப்ப அப்படி வந்த உடனே அப்படி புரட்டி போட்டு 2 திராவிட கட்சி அதுக்கு ஒரு காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆக இந்த முதல் எலெக்ஷன்ல அவர் என்ன குட்டிக்காரன் அடிச்சிருந்தாலும் என்ன உழைச்சிருந்தாலும் அவரால் வந்துட்டு 15% தான் எடுத்துருக்க முடியும். ஆக அவர் 10-15 வருஷம் உழைச்சி வெயில்ல வந்து அடிபட்டு இந்த 20 நாள் பாலிடிக்ஸ் தான் பண்ணக்கூடாது. 3 வருஷத்துல 20 நாள் வெளில வரது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 15 வருஷம் மக்களோட டிராவல் பண்ணி அப்புறம் வேணா அந்த இடத்த பிடிக்க முடியுமே தவிர எதிர்கட்சி அந்தஸ்தை வாங்கணும், அதுக்கப்புறம் படிப்படியா தான் உயர முடியுமே தவிர நேரா வந்தா நான் ஹீரோவா தான் நடிப்பேன்ற மாதிரி அந்த எந்த படத்தை சொல்லுவாங்களே விருச்சக காந்தா
அந்த அந்த மாதிரி நான் நேரா வந்த அரசியல்வாதி தான் அவன், அரசியல்வாதி இல்லை நேரா வந்த சிஎம் தான் அவன் சொல்றது அது ஒரு கனவு உலகம் தான். ஓகே, விஜயோடைய அந்த கல அரசியல் எப்படி இருக்க போகுது? விஜய் ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாரா 234க்கு பூஜ்ஜியமா சிஎம் ஆவாராங்கிறது அப்புறம். பெரம்பூர்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கு அவர் வேலை பார்ப்பாரா மாட்டாரா, ஜெயிச்சா ஸ்மால் மார்ஜின்ல ஜெயிப்பாரா இல்ல உழைச்சி கவனம் கொடுத்து பெரிய மார்ஜின் ஜெயிப்பாரா, இல்ல இந்த ரெண்டு கட்சி சேர்ந்து உள்ளடி வேலை பார்த்து அவரை காலி பண்ண போறாங்களா, ஒரு பக்கமா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். அதிரடியா நிறைய விஷயம் முன் வச்சிருக்கீங்க. இன்னும் 1 மாசம் கூட இல்ல, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி, தேங்க்ஸ்.